You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்மை ரட்சித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த நாளில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை நேர்முகமாய் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பெரிதான இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. அதனால் தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து இணைந்திருங்க, கர்த்தரை தேடுங்க. இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அடையாளமாய் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நம்ம ஓங்கி வளரத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செப்பனியா, தி புக் ஆஃப் செப்பனியா, 3ஆம் அதிகாரம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். 3 அதிகாரம் தான் உண்டு. செப்பனியாவும் சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். ஆகினால இப்படி இந்த சிறிய தீர்க்கதரிசிகளில் அநேக காரியங்கள் நமக்கு தகவல்களாகவும் தீர்க்க தரிசனங்களாகவும் வரப்போகிற நிகழ்வுகளாகவும் இப்படிப்பட்ட காரியமாய் நமக்கு பல ஒரு அழகான கோர்வையான காரியங்கள் இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது. ஆகினால் இந்த கால நேரத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் செப்பனியா 3:20, அதில் கடைசி பகுதியில் என்ன சொல்லுது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது. ஆண்டவர் பாருங்கள், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். What a beautiful word this morning you have in the presence of the Lord. A name and a praise among all people of the earth. When I turn back your captivity before your eyes, said the Lord. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஆண்டவர் எப்படி வைப்பார்னா உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆசீர்வாதமாய் வைப்பேன்னு சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, அப்போது பூமியில் பல தரப்பட்ட ஜனங்கள் உண்டு. ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதம் இல்லாதவங்க, இப்படி நம்ம பல காரியங்களை ஜனங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். பரவலாக நம்ம யோசிப்பதுண்டு, கேள்விப்படுகிறது உண்டு. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு, ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்கள் உண்டு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளாதவங்க, அவங்க வாழ்க்கையின் மேலே இன்னும் சாபங்கள், தலைமுறை சாபங்கள் உண்டு. தரித்திரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இருளின் ஆதிக்கங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படுவதில்லை. பல காரியங்கள் எப்படி நம்ம அடக்கி கொண்டு போகலாம். அப்போது பூமியில் பல தரப்பட்ட ஜனங்கள் உண்டு. பல தரமான ஜனங்களை இங்கே நம்ம பார்க்கிறோம். தேவன் படைக்கப்படும் போது எல்லாரையும் ஆண் என்றும் பெண் என்று தான் படைச்சாரே தவிர இப்படி சாதி மத ஒரு பேதமாக தேவனை நம்ம உண்டாக்கவில்லை. மனுஷனாக ஏற்படுத்தி கொண்டது. நீங்கள் பூமியில் பார்க்கலாம். தேசங்களில் கூட நீங்கள் யோசித்து பார்க்கும்போது நல்ல பணம் நிறைந்த தேசங்கள் உண்டு. நம்ம ஆட்கள் போய் அங்கே வேலை செய்து வீட்டிற்கு பணம் அனுப்புவாங்க. நல்ல செழுமையாக இருக்கிற தேசம் பணக்கார நாடுன்னு சொல்லுவாங்க. பணக்கார தேசங்கள், அயல் நாடுகளில் போய் வேலை பார்க்க இன்னும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஏழ்மையான சூழ்நிலையில் தரித்திரங்கள் சூழ்ந்து தேசங்கள் உதவி செய்யுமா, ஜனங்கள் உதவி செய்வாங்களான்னு சொல்லி மற்ற தேசத்தையும் மற்ற ஜனங்களையும் எதிர்பார்த்து இன்றைக்கி எத்தனையோ சூழ்நிலைங்க. கொள்ளையடிக்கிற கடல் கொள்ளையர்கள், கடலில் வர்த்தகங்கள் போகும். ஏதாவது இந்த கப்பல்களில் இறைகளை கொண்டு போவாங்க, மற்ற தேசத்திற்கு பண்டங்களை கொண்டு போவாங்க. தின்பண்டங்கள், காய்கறிங்க, இன்னும் இந்த தானிய வகைகளை, இதை கடல் வழியாக வந்து கொள்ளையாடி. காரணம் வறுமையின் சூழ்நிலைங்க. வறுமை நிமித்தமாக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பாருங்க
இப்படி ஜனங்களை ஆண்டவர் ஏழ்மையாகவும் இந்த அதாவது தேசத்தில் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் யாரும் என்ன பண்ணல, படைக்கல. கால சூழ்நிலைகள் இப்படி ஜனங்களை கையாண்டு கொண்டிருக்கிறது. கால சூழ்நிலைகள் ஜனங்களை கையாண்டு சூழ்நிலைகள் மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் இந்த செப்பனியா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்க. சகல ஜனங்களிலும், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், அதில் நம்ம பிழைப்பு நடத்தலான்னு சொல்லி இருக்கிறவங்க உண்டு. சிலர் எவ்வளவுதான் வைத்து கொண்டு இருந்தாலும் இன்னும் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பெரிதான ஒரு கிருபையில் இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல் எப்பவுமே நோக்கமாக இருப்பார். The Lord will always cautious about their people. நீ கீர்த்தியமாய், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிதான் தேவன். ஆனால் தேவனை விட்டு தூரம் நம்ம போகிறதுனால அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக நம்ம இருக்க முடியறதில்ல. We were all losing the greater blessing, whatever the Lord is keeping upon us. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற, நமக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். Why? Because the lack of faith, விசுவாசம் இல்லாததுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால, தேவனை விட்டு தூரம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலை காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். The Lord will give you the 100-folds of blessings. 100க்கு 100 ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டமாக இருக்கணும், சித்தமாக இருக்கணும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய திட்டம் என்னன்னா, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கணும், உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கணும். அதனால் நம்ம மேன்மையாக இருக்கணும்னு சொல்லி பெருமையாக வாழறது வேண்டாம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லி வசனத்தில் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால் நீ தாழ்மை உள்ளவராக இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். The Lord teaches humbleness for His people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டுடைய ஆசீர்வாதம், ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய புகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தலைமுறையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்கு தேவ சமூகத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கணும். அதனால தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், I will give you the honor and the praise. தேவன் நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் வைக்கிறார். அவரை தேடி வருகிறவங்களுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். தேவனை தேடாத, மறுதளிக்கிற, தேவனுக்கு இடம் கொடுக்காத, பின்மாறி போய்கொண்டு இருக்கிற உலக காரியத்தில், சிற்றின்பங்கள், உலக களியாட்டங்களில் நீ பின்தங்கி அதில் நாங்கள் பின்னடைஞ்சால் நீங்கள் போய்கொண்டிருப்பீர்களானால் தேவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே முடியாது. You will never will see the God's blessing. You will never ever will see the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் ஒரு போது நீ தேவ சமூகத்தில் காணவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வீழ்ச்சி தான் இருக்கும். தேவனை தேடுங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வைப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காரணத்துக்காரண்டி செப்பனியா 3:20 நான் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்ட போதில் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த காலை நேரத்தில்ப்பா அந்த பிள்ளைகளை உயர்த்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாக, மகிழ்ச்சியான ஸ்தானத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. கிருபையின் கரம் பாதுகாத்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.